ஹலோ ஆல், ஸ்டார் மேக்ஸ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கு 8th மேக்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. குட் மார்னிங். இன்றைக்கி 8th மேக்ஸில் உள்ள சில கொஷின்ஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா 1/2 டேஷ் எந்த நம்பர் வேணால் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் 1/4ன்னு போட்டுக்கிறேன். இது அரைன்றதால இதை கால்னு போட்டுக்கிறேன். இது பின்ன வடிவில் உள்ள எண்கள் விகிதமுறு எண்கள். இதற்கு ரெண்டுத்துக்கும் இடையில் எந்த நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இடைப்பட்ட எண்களை கேட்கும்போது ½ × a + b. இடைப்பட்ட எண்களை கேட்கும்போது இதுதான் ஃபார்முலா. a என்பதை 1/2 ஆகவும் b என்பதை 1/4 ஆகவும் கொண்டால் 1/2 1/4. இதை நீங்கள் பின்ன கூட்டலில் போட்டிங்கன்னா என்னது 4 வரும். கீழே மேலே 2ஆல் தான் இந்த பின்னத்தை பெருக்கணும். அப்போ மேலே 3 ஓர் 2 2 ஓர் 2 2ன்னு வந்துடும், +1. ஸோ 3/4ன்னு வரும். அப்புறம் இங்கே வெளியில் வேறு 2 இருக்கான் இல்லையா, அப்போ பெருக்கும்பொழுது 3/8. வாட் இஸ் த ஆன்சர்? 3/8. ரெண்டுக்கும் இடைப்பட்ட எண்ணு கேட்டிங்கன்னா 3/8. அதுக்கடுத்தது பாருங்கள், விகிதமுறு எண்களின் சமணி பண்பு எது? சமணி பண்புன்னு கேட்டால் ஒரு எண்ணை இன்னொரு எண்ணோட கூட்டும் பொழுது எந்தவித மாற்றமும் அதில் ஏற்படக்கூடாது. அப்படி இருக்கிற எண்ணு தான் கூட்டல் சமணி. ஒரு எண்ணை இன்னொரு எண்ணால் பெருக்கும்போது எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருந்ததுன்னா அது பேர் தான் பெருக்கல் சமணி. அப்போ 0 என்ற எண்ணை ஓர் எண்ணுடன் கூட்டும் பொழுது எந்தவித மாற்றமும் இல்லை. 1 என்ற எண்ணை பெருக்கும்போது எந்தவித மாற்றமும் இல்லை. எனவே 0 என்பது கூட்டல் சமணி, 1 என்பது பெருக்கல் சமணி. நம்ம கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் இப்படி ஒன்றோட ஒன்று பிடிச்சிக்கும்போது மீதி 3 விரல்கள் இப்படி இருக்கும். 0 நம்ம முன்னாடி வச்சுக்கிட்டோம்னாக்கா அது கூட்டல் சமணி. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக க்ளூ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ 0 என்பது கூட்டல் சமணி, 1 என்பது பெருக்கல் சமணின்னு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். -5 என்ற விகிதமுறு எண் எந்த இரு முழுக்கள் இடையே அமையும்? மைனஸ் என்பது ஒரு முழு எண். விகிதமுறு எண்ணா a/b வடிவில் அமையும். 4ன்னு போட்டுக்கலாம். இப்போ இவன் எண் கதிரில் எங்கே இருப்பான்னு பாருங்கள். இங்கே 0, லெஃப்ட் சைடு வரும்போது -1 -2ன்னு அமையும். அப்படி அமையும் பொழுது இது தகாப்பின்னமாக மாற்றும்பொழுது இங்கே பாருங்கள், தகாப்பின்னமாக இருக்குது. அதை கலப்பு பின்னமாக மாற்றும்போது -1 1/4ன்னு மாறும். 1க்கு மேலே 2க்குள்ளே. அதனால் இவன் 2 பேருக்கும் இடையில தான் அமையும். இப்போ குறை எண்களில் சின்னவன் தான் பெரியவன், பெரியவன் தான் சின்னவன். அதனால் -2க்கும் -1க்கும் இடையில் இந்த -5/4 என்பது அமையும். இங்கே பாருங்கள், 2/3 மற்றும் 3/4 பெருக்கல் பலன் தலைக்கீழ் கேட்குறாங்க. பெருக்கல் பலனுடைய தலைக்கீழ் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? முதல்ல பெருக்கல் பலனை செய்யணும். 2/3 × 3/4. இவனையும் கேன்சல் பண்ணுங்கள். இவன் 2 தடவை வருவான். ஸோ வி கெட் 1/2. இவனுடைய தலைகீழ் பார்த்திங்கன்னா 2. அடுத்தது பாருங்கள், 12² மற்றும் 13² வர்க்க எண்களுக்கு இடையே உள்ள வர்க்கமற்ற எண்ணின் விடை என்ன? 12² உடைய வர்க்கம் என்னது? 144. 13² வர்க்க எண் என்னது? 169. இவனை ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணிங்கன்னா 5 2 25 வருவான். 25னா இதில் ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணி அதில் 1 கழிச்சிடணும். ஏன்னா இவன் ஒரு நம்பரை இதை எடுத்துக்கிட்டதால 24 நம்பர்ஸ் இப்படியும் போடலாம். அப்படி இல்லாட்டி என்ன செய்யலாம்? 2nன்னு மனப்பாடம் வச்சுக்கலாம். இதான் ஷார்ட் ட்ரிக். 2 எண் அடுத்தடுத்த 2 எண்களுக்கு இடையே வர்க்க எண்கள், அதாவது 12 13 11² 12² அப்படின்ட்டு அடுத்தடுத்த எண்களுடைய வர்க்கம் பார்க்கும்பொழுது அதற்கு இடைப்பட்ட எண்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 2n. அப்போ என்னது? ஃபஸ்ட்டு நம்பர் என்னது? 12. அப்போ 12 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 24. 169லேருந்து 144 வரைக்கும் எத்தனை எண்கள் இருக்குன்னா 25. அந்த 25 எண்களில் 144 வர்க்க எண்ணாக மாறிடுச்சு. அதனால் நம்ம 24ன்னு சொல்லலாம். அதுக்கு ஷார்ட் வே தான் 2n. அடுத்தது பாருங்கள், n ஒற்றை எண்களின் கூடுதல் 1225. அப்போ எண்ணின் மதிப்பு என்ன? எத்தனை நம்பரை கூட்டினா 1225 வரும்?
அதுக்கு n ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 1225. ஸோ த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1225 இஸ் 35. நான் தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு 50 வரைக்கும் வர்க்க எண்களை தரவாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு 1225 எதனுடைய வர்க்கம்னு டக்குன்னு தெரியும். 7th ப்ராப்ளம் பாருங்கள். 2m அப்புறம் m ஸ்கொயர்ட் மைனஸ் 1 m ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1. பித்தாகரசனுடைய 3 தொகுதியினுடைய மிகச்சிறிய எண் எது? 2m. மற்ற இரு எண்கள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. 2m வந்து 12. 2m is equal to 12. வாட் இஸ் m? m is 6. அப்போ மற்ற எண்கள் என்னது? m ஸ்கொயர்ட் மைனஸ் 1 மீன்ஸ் அப்போ 36ல் 1 போயிடுச்சுன்னா 35. m ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 இஸ் 37. இது பித்தாகரசனுடைய 3 தொகுதியினுடைய ஃபார்முலா. அடுத்தது பாருங்கள். ஒரு இதெல்லாம் 8th புக்கில் இருக்குது. இது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் வரும். இந்த TNTT ஸ்பெஷல் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு வரும். முக்கியமாக பேப்பர் 2க்கு கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கனசதுரத்தின் கன அளவு 9261. அதன் ஒரு பக்க அளவு என்ன? a கியூப் உங்களுக்கு தெரியணும். அப்போது ஒரு எண்ணை அதே எண்ணால் 3 முறை பெருக்கிறது தான் வரும். அப்போ உங்களுக்கு நான் 20 வரைக்கும் தான் கன எண்களை படிக்க சொல்லியிருந்தேன். இங்கே 21 கியூப் தான் உங்களுக்கு என்னது? 9261. அப்போ கியூபிக் ரூட் ஆஃப் 9261க்கு 21. இங்கே பாருங்கள். The cubic root of 512 divided by square root of 64. Square root of 64க்கு 8. Cubic root of 512க்கும் 8. So which is equal to 1. வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி டானா வகுத்தல் போட்டு பார்த்து 512 டானா வகுத்தலில் போட்டு பார்க்கணும். 2ஆல் வகுத்தினாக்கா 2 2 4, 5 2 10, 6 2 12. மறுபடியும் இவனை 2ஆல் வகுத்தணும். 2 2 2 2 4, 8 2 16. மறுபடியும் இவனை 2ஆல் வகுத்தா 64. மறுபடியும் இவனை 2ஆல் வகுத்தா 32. மறுபடியும் இவனை 2ஆல் வகுத்தா 16, 8 4 2ன்னு வரும். 3 நம்பருக்கு ஒன்று எடுத்திங்கன்னா கியூபிக் ரூட்டு, 2 நம்பருக்கு ஒன்று எடுத்திங்கனாக்கா ஸ்கொயர் ரூட். அப்போ 2 2 4, 4 2 8 கணயன். அதே போல் 64க்கும் போட்டு தெரியலன்னா இந்த மாதிரி வகுத்தலை போடுங்க. தெரிஞ்சிச்சுன்னா வர்க்க எண்ணில் உங்களுக்கு ஈஸியாக இந்த 512 ஃபேன்சி நம்பர். 64, 512 இதெல்லாம் டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். 144. அடுத்தது பாருங்கள். வட்டக்கோண பகுதியின் ஆரம். வட்டக்கோண பகுதியின் ஆரம் வந்து 21 சென்டிமீட்டர். அதன் மைய கோணம் ஒரு ஆரம், ஒரு வட்டம் இருக்குது. அந்த வட்டத்தில் ஒரு பீஸா மாரி நினச்சிக்கோங்க. ஆரம் என்னது? ஆரம் சமமாக தானே இருக்கும். அப்போ 21 சென்டிமீட்டர். அதனுடைய மைய ஆங்கிள் வந்து 120 டிகிரி. வில்லின் நீளம் என்ன? இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு கணக்கிலே வரும்னு நினைக்கிறேன். அப்போ வில்லின் நீளம்னா L is equal to θ/360 × 2πr. ஏன்னா சுற்றளவை வந்து வச்சு பார்க்குறோம். ஏன்னா இவனை தான் கேட்குறாங்க. அப்போ இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 44 வருது. இந்த 44ன்ற நம்பர் வில்லின் நீளம்லாம் டிஃபால்ட்டாக அதெல்லாம் வரும். இந்த வட்டத்தின் சுற்றளவு 88 வர்றது அந்த மாதிரிலாம் வந்து அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விகள். இந்த ஃபார்முலா முக்கியமாக இருக்கணும். வில்லின் நீளம் என்ன ஃபார்முலா? L is equal to θ/360 × 2πr. வட்டத்தினுடைய ஒரு பீஸ் தானே இது வில்லின் நீளன்றது. அதனால் நம்ம வந்து இந்த 2πrன்ற சுற்றளவு ஃபார்முலாவை வச்சு எக்ஸ்ட்ரா போடுறது இந்த θ/360 தான். வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் இங்கே கொடுத்துட்டாங்க, ஆரம் கொடுத்துட்டாங்க, அதனுடைய ஏரியா கேட்குறாங்க. ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? LR/2. LR/2. இங்கே பாருங்கள். இந்த எல் இருக்கு இல்லையா, வில்லின் நீளம், அதை வந்து ஆரத்தோடு பெருக்கிக்கணும். பெருக்கிக்கிட்டு 2ஆல் வகுத்துற வேண்டியது தான். அப்போ என்ன செய்யணும்? 20யும் 10 எவ்வளோ ஈஸியான கணக்கு பாருங்கள். அந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஈஸியாக தட்டி தூக்கிடலாம். அப்போ என்ன 200 100ஆல் வகுத்துட்டா 2ஆல் வகுத்துட்டா 100. பரப்பளவு கொடுத்துட்டாங்க. வட்டக்கோண பகுதியின் ஆரம் கொடுத்துருக்காங்க. எப்படியெல்லாம் கேட்குறாங்க பாருங்கள், மாற்றி. அப்போ அந்த ஃபார்முலா தெரியணும் உங்களுக்கு. வட்டக்கோண வில்லினுடைய நீளம் வந்து 30 θ/360
360 டிகிரி இன்ட்டு 2πr. அப்போ பையனுடைய மதிப்பு பரப்பளவு கேட்டதால் நம்ம πr ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். அங்கே வந்து சுற்றளவுள்ள வெள்ளி நீளம் கேட்டிருந்தாங்க, இங்கே பரப்பளவு கேட்டதால் πr ஸ்கொயர். அப்போ 20 பைக்கு மதிப்பு 22/7, r ஸ்கொயருக்கு 14 × 14. இவனை என்ன செய்யணும், 7 வந்து 14 கேன்சல் பண்ணால் 2 முறை, அதை அப்படியே பெருக்கி மீதியை நம்ம போட்டுற வேண்டியதான். அப்போ ஆங்கிள் என்னது 90 டிகிரி. இந்த ஆங்கிள் கேட்குறாங்க 90 டிகிரி. அப்போ இப்படி வந்திருக்கும் வட்டக்கோணம். ஒரு கன செவ்வகத்தின் நீளம், அகலம் மற்றும் உரையை கொடுத்துருக்காங்க. மொத்த பரப்புன்னா என்னது 2 × LB + BH + HL. அப்போது 2 பெருக்கிக்கணும். இவனையும் பெருக்கணும், அதுக்கடுத்து அவனையும் பெருக்கணும், அப்புறம் 3வது அளவையும் அளவையும் பெருக்கணும். பெருக்கிட்டு 2ஆல் பெருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்த பரப்பு கிடைக்கும். மொத்த பரப்புனா என்னது, ஒரு கனசதுரம் இப்படி இருக்கும், எப்படியோ எனக்கு படம் வரைய வரல. அதனுடைய மொத்த பரப்புன்னா என்னது, இந்த 4 சைடு மேலேயும் கீழே சேர்த்து மொத்த பரப்பு கேட்குறாங்க. ஒரு செவ்வக வடிவ தகட்டின் நீளம், ஒரு செவ்வக வடிவில் தகட்டினுடைய நீளம் கொடுத்துட்டாங்க 10 சென்டிமீட்டர்னு, அகலம் வந்து 8 சென்டிமீட்டர். அதன் 4 மூலைகளிலும் 2 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரங்களை வெட்டி எடுத்துடுறாங்க. இங்கே வந்து 2 சென்டிமீட்டர் அளவுள்ள சதுரங்களை வெட்டி எடுக்கப்பட்டால் மீதியுள்ள பரப்பளவு என்ன? அப்போ என்னது, வெட்டி 4 சதுரம் இல்லையா, 2 சென்டிமீட்டர், 2 2 4, இவன் ஒரு 4, அவன் ஒரு 4, இவன் ஒரு 4. அப்போ நன்னாங்கு 16 சென்டிமீட்டர் போயிடுது செவ்வகத்தின் பரப்பளவில். செவ்வகத்தின் பரப்பளவு 10 × 8, இவனையும் பெருக்க வேண்டியது தான். அதில் 4 சதுரத்தை கட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னும் போது அந்த சதுரத்தின் பரப்பளவை லெஸ் பண்ணிட்டா உங்களுக்கு 64 கிடச்சிச்சு. கன செவ்வகத்தின் 3 அளவு கொடுத்துருக்காங்க. கன செவ்வகத்தின் மிக நீண்ட மூலை விட்டம் இது பாருங்கள். D = diagonal = the square root of L² + B² + H². அப்போ என்னது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்கொயரை போட்டு the square root of 25 to 25 which is equal to 15. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், நம்ம டக்குன்னு அடிச்சிடலாம். 2 கனசதுரங்களின் பக்கங்களின் விகிதம் 2:3. இவன் 2 பங்குன்னா அவன் 3 பங்கு இருக்கான். மொத்த பரப்புகளின் விகிதம் என்ன? அதை அப்படியே வந்து என்ன செஞ்சிடுறாங்க, ஸ்கொயர் பண்ணிக்கிறாங்க. 2² 3². அவ்வளோதான். அப்போ 4:9. இங்கே பாருங்கள், இது முக்கியமான கேள்வி. இதில் கண்டிப்பாக உங்களுக்கு டெட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற குரூப் எக்ஸாமில், காம்படிட்டிவ் எக்ஸாமு, ரயில்வே எக்ஸாமு, எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இந்த கொஷினை ஒன்று பிடிச்சிக்குவாங்க. இங்கே பாருங்கள், x + 1/x which is equal to 7. இங்கே பாருங்கள், x² வந்ததுன்னா சிம்பிள், ஒன்றும் இல்லை, n² - 2. நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம். இவனை கேட்டுட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை வச்சுக்கோங்க. சப்போஸ் இங்கே எக்ஸோடைய வேல்யூ கொடுத்துட்டு இங்கே க்யூபு கேட்குறாங்கன்னு வச்சுங்க. அப்போ x³ + 1/x³ அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. இதுக்கு ஃபார்முலா என்னது, 3. இது மாதிரி க்யூபு கேட்டாங்கன்னா உங்களுக்கு n³ - 3. s² கேட்டுட்டாங்கன்னா n² - 2. இந்த x³ + 1/x³ n³ - 3n. எக்ஸுக்கு வேல்யூ வந்து x + 1/xக்கு வேல்யூ கொடுத்துருவாங்க. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்க. அப்போ 7² - 2 எவ்வளோ வரும், 49 - 2 47. இதுதான் ஆன்சர். சப்போஸ் 4 கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப முக்கியமான கேள்வி. சப்போஸ் இதுக்கு 4 கேட்டுட்டாங்க, இதுக்கு வந்து 4 கேட்டிருக்காங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா, அந்த ஃபார்முலா என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவனை அப்படியே ஸ்கொயர் பண்ணிடணும். இங்கே வந்திருக்கான் இல்லையா, இவனை அப்படியே ஸ்கொயர் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன செய்யணும், -2 போடணும். -2 போடணும். இப்போ ஸ்கொயர்டுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 47. இந்த 47ல் மறுபடியும் என்ன செய்யணும், 2 லெஸ் பண்ணிடணும். அதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர் ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது x³
இங்கே கொடுத்தது பார்த்திங்கனாக்கா ஸ்கொயர்டு. இதில் என்ன கேட்கலாம், எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1/x க்யூப் கேட்கலாம், எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1/x பவர் 4 கேட்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். இது வந்து என்னது, n க்யூப் மைனஸ் 3n. இதுக்கு பார்த்திங்கனாக்கா வந்து n ஸ்கொயர்ட் மைனஸ் 2 தான். இதை பவர் 4ன்னு வந்திருக்கிறதால த ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 2ன்னு வரணும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் இங்கே ப்ளஸ் வராத மைனஸ் வந்ததுன்னா உங்களுக்கு வர்ற விடை வந்து இது வந்து இங்கே ப்ளஸ் வந்துடும். இங்கே மைனஸ் வந்ததுன்னா இங்கே ப்ளஸ் வரும், இங்கே ப்ளஸ் வந்ததுன்னா இந்த ஃபார்முலாவில் இங்கே கொடுக்கக்கூடிய விடையில் என்ன செய்யணும், ப்ளஸ் மாறி வரும். அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்தது பாருங்கள், a + b = 10, ab = 21. அப்போ a க்யூப் ப்ளஸ் b க்யூப். இந்த ஃபார்முலாவும் இந்த ஐடென்டிட்டியில் இதுவும் ரொம்ப முக்கியமானது. இங்கே பாருங்கள், a க்யூப் ப்ளஸ் b க்யூப், a + b த ஹோல் க்யூப். 8ஆம் வகுப்பில் வர்ற இந்த கன முற்றொருமையில் இது முக்கியமானது. சாதாரணமாக a + b த ஹோல் க்யூப் = a² a க்யூப் ப்ளஸ் b க்யூப் ப்ளஸ் c க்யூப் ப்ளஸ் 3a² b ப்ளஸ் 3a b²ன்னு நீங்கள் படிக்கிறத விட இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து என்னது, ஏபிக்கு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, a + bக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி வித்தின் எ செகண்டில் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். நீங்கள் இதெல்லாம் போட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஃபார்மை நீங்கள் கொண்டு வர்றதுக்குள்ளே 10 நிமிஷம் ஆகிடும் ஒரு கணக்குக்கு. அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, x² ப்ளஸ் 1/x², அதே தான் இதுக்கும். இப்போ ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா x + 1/x = 7, x² + 1/x² என்னென்னு வேல்யூ கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்டு வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ ஆர்டரை குறைச்சி கேட்குறாங்க. அப்போ குறைச்சி கேட்கும்போது ப்ளஸ்ஸு போட்டு சைனாக நீங்கள் கொண்டு வரணும். ரொம்ப ஈஸியான இந்த ஃபார்முலாலாம் தெரிஞ்சால் டக்கு டக்குன்னு போட்டுடலாம். தந்தை மகனின் வயதின் கூடுதல் 50. தந்தையின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு எனில் மகனின் வயது என்ன? அப்போ அல்ஜிபிரிக் ஃபார்ம் நம்ம கொண்டு வரணும். x + 4x = 50. அப்போ 50x = 5x = 50, x = 10. 16 பொருட்களின் அடக்க விலை 20. அப்போனா நஷ்ட சதவீதமோ லாப சதவீதமோ அடக்க விலையின் மீது தான் நம்ம கண்டுபிடிக்கப்படும். அதனால் 20லேருந்து 16 லெஸ் பண்ணிடணும். அதை எத்தனை பொருள், 20 பொருள் × 100. அசலானது 2 ஆண்டுகளில் 1.44 மடங்காக மாறுகிறது எனில் அதன் கூட்டு வட்டி யாது? கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா 8ல் இதெல்லாம் எல்லாமே இருக்குது. இந்த ஃபார்முலா படி என்ன செய்யணும், கூட்டு வட்டி விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது என்னது, இந்த ஃபார்முலா எழுதணும். 1 + r/100 the whole square is equal to என்னது 1.44. 1.44 என்னது, the square root 1.2 the whole square. அப்போ நம்ம வந்து r = 20. ஒரு மகிழுந்தின் விலை 5 லட்ச ரூபா. அது ஒவ்வொரு ஆண்டும் டெப்ரிசியேஷன் ஆகுது 10% எனில் 3 ஆண்டுகளுக்கு. டெப்ரிசியேஷன்னாக்கா நம்ம என்னது, அதே கூட்டு வட்டி ரேஷியோ தான். அப்படியே வந்து கியூபிக் போட்டுக்கிட்டால் நம்மளுக்கு 3,64,000. இப்போ அதை லெஸ் பண்ணிடும்போது நம்மளுக்கு கிடச்சிடும். அடுத்தது பாருங்கள், ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் வேலை என்ன அப்படின்னு 12க்கு 1, ஒரு நாள்னால் 12 பங்கு செய்யறதுல ஒரு பங்கு. இவர் 20 நாளில் பி முடிப்பார். அப்போ 20ல் 1. அப்போ இவங்க ரெண்டுத்துக்கும் லெஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு இந்த மாதிரி விடை வருது. ஒரு நாளில் எவ்வளோ அவங்களுடைய வேலை திறனை நம்ம கண்டுபிடிக்கணும். 25 பாருங்கள், 2 ஆண்டுக்கு கூட்டுவட்டி 10%. இது ஒரு ஃபார்முலா. வித்தியாசம் ஒரு ஆண்டு வந்து வித்தியாசம் என்ன, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் என்னன்னாக்கா p × r/100 the whole square. அப்படியே அப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்க வேண்டியது தான்.
ஏயின் வருமானம் பியை விட 25% அதிகம். பியின் வருமானத்தை விட ஏக்கு எவ்வளோ குறைவுன்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா? R/R 100 + R 100 + R × 100. அப்படியே ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்தது பாருங்கள், ஒரு சரிவகத்தின் இணைப்பக்கங்களின் கூடுதல். சரிவகத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்துடணும். இணைப்பக்கங்கள்னால் என்னது? இவனும் தான் என்னது இணைப்பக்கங்கள். கூடுதல் ரெண்டுத்தையும் A + Bன்னு வச்சுக்கிட்டா 24. அதில் பரப்பளவு 120. இதனுடைய ஏரியா 120. இப்போ ஹைட்டு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த சரிவகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா ஞாபகம் இருந்தால் தானே உங்களுக்கு தெரியும். ½ H × A + B. ½ H × A + B. எது தெரியாதோ அதை லெஃப்ட்டில் வச்சுக்கிட்டு தெரிஞ்சவனெல்லாம் ரைட்டில் கொண்டு போகும்பொழுது என்ன ஆகும்? 12H = 120, H = 10. அப்போ ஹைட் 10. இதை அப்படியே புட்டப் பண்ணும். A + B என்பது அடிப்பக்கம் மேல் பக்கம். அதுக்கடுத்தது ஹைட் என்பது இந்த இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரம் தான் ஹைட்டு. அப்போ அப்படியே இதை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி சால்வ் பண்ண தெரியணும். ஒரு முக்கோணத்தின் வெளிப்புற கோணம் 110 டிகிரி. ஒரு முக்கோணத்தில் வெளிப்புற கோணம் 110 டிகிரி. அதன் ஓர் உள்ளெதிர்கோணம் இப்போ இவன் 2 தான். இப்போ இவன் 110ன்னா இவனும் தான் உள்ளெதிர்கோணம் 45 டிகிரி. அப்போ இவன் முன்னாக்க இவன் 2த்தையும் கூட்டினா இவனுக்கு சமமாக இருப்பான். அப்போ யார் கூட 45 கூட்டினா 110 கிடைக்கும்? 65 டிகிரி. அவ்வளோதான். ஒரு பலகோணத்திற்கு 5 பக்கங்கள் இருந்தால் அதன் உட்புற கோணங்களின் கூடுதல் என்னது? 540. இதான் இந்த ஃபார்முலா தான். n - 2 × 180 டிகிரி. எத்தனை பக்கங்கள் இருக்கோ அதை 2ல் கழிச்சிட்டு 180ஆல் பெருக்கிட வேண்டியது தான். அப்போ 540 டிகிரி. லாஸ்ட் கொஷின். முதல் 10 பகா எண்களின் கூட்டு சராசரி என்ன? 10 பகா எண்களை லைனாக எழுதிக்கணும். 1லேருந்து 10 வரைக்கும் 2, 3, 5, 7. அப்புறம் 10 to 20ன்னு பார்த்தீங்கன்னா 11, 13, 19. அப்புறம் 21 to 30ன்னு பார்த்தீங்கன்னா 23, 29. இவனை எல்லாரையும் கூட்டணும். 2 + 3 + 5 + 7 + 13 + 17 + 19 + 23 + 29 கூட்டிங்கன்னா என்னது? 129. எத்தனை ஐட்டத்தை கூட்டுறான்? அவனே 10ன்னு சொல்லிட்டான். ஒரு புள்ளியை குத்திர வேண்டியது தான். 12.9. அதனால் ஈஸியாக இருக்கும். இந்த 8th மேக்ஸில் உள்ள கணக்கை கொஞ்சம் பொறுமையாக இந்த ஃபார்முலா கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் இதில். மற்றபடி ஈஸி தான். அதனால் எல்லாருமே நல்லா எக்ஸாம் எழுதுங்க. தேங்க்யூ.